லைட்டனிங் டேப்லெட், லைட்டனிங் மருந்து, வெள்ளையாக்குறது மருந்து, கருப்பு புள்ளிகள் உடம்புல இருந்து அகற்ற மருந்து, கருப்பு வெள்ளையாக்குற மருந்து. இப்படிதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இதை கண்டுபிடிச்சவன் சொல்றான் மாஸ்டர் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட். வெள்ளையாக்குறத பத்தி பேசல, வெள்ளையாக்குறத கடைசியா தான் பேசுறான் இந்த மருந்தை பத்தி. மாஸ்டர் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் சொன்னா, ஆக்சிடென்ட் சொன்னா கழிவுகள், நம்மட கழிவு உடம்புக்கு பிரச்சனை தாரத்தை எதிர்த்து வெளியாக்குறது தான் இதுல வேலையம். அப்ப நம்ம உடம்புலயே அது இருக்குது. நமக்கு வயதாகிறதாலையும், நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறதாலையும், நம்ம நோய்வாய்ப்படுறதாலையும் உடம்புல இருந்து அது குறையும். அப்ப உடம்புல இருக்குதுன்றால நாம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப குளுட்டாத்தைன் எடுக்கிறதால நமக்கு நன்மை இருக்கு. நம்ம உடம்புல குறைஞ்சா நம்ம எடுத்துக்கொள்ளணும். ரைட், கிளியர். அடுத்தது, இது என்ன வகையில் எடுத்துக்கொள்ளலாம்? மேஜரா உணவுல இருக்குது, அதை பத்தி பெருசா பேசுறதில்ல, பிசினஸ் இல்லையே. அடுத்ததா டேப்லெட்ல இருக்குது, அடுத்ததா ஐவி ஃபார்ம், இன்ஜெக்ஷன் ஃபார்ம்ல இருக்கு. இன்ஜெக்ஷன் ஃபார்மை தான் பேசுவாங்க. அந்த நடிகர் இதை எடுத்தார், வெள்ளையாயிட்டார். ரைட். உணவுல என்னென்ன உணவுல இருக்குது? நாம சாப்பிடுற வெங்காயத்துல இருக்குது, வெள்ளைப்பூடுல இருக்குது, அவகாடோல இருக்குது, ஸ்பினச் கீரை வகையில் இருக்கு, இந்த புரோக்கோலின்னு சொல்லுவாங்க, பூகோவா, அதுல இருக்குது. இதையெல்லாம் சாப்பிடுங்க, இதுல நேச்சுரலா கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது டேப்லெட் ஃபார்ம்ல என்னென்ன இருக்குது? டேப்லெட் ஃபார்ம்ல உள்ள போய் நமக்கு உறிஞ்சி எடுக்கிறது கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அதால அதுல ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு, லிப்போசோமல்னு சொல்லி. அந்த மெத்தட்ல தான் நம்ம எடுக்கணும். இந்த பேக்கெட்ல போட்டிப்பாங்களே குளுட்டாத்தைன் இருக்குது, அதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சரின்னு நீங்க எடுக்கலாம். நீங்க கட்டாயம் அதை ஒரு உங்களோட ப்ரொஃபஷனல் டாக்டர் ஆட்கள்ல கேட்டு தான் எடுக்கிறது பெஸ்ட். லிப்போசோமல் மெத்தட்ல தான் எடுக்கணும். அடுத்தது ஐவி ஃபார்ம்லையும் எடுக்கலாம். சில கண்ட்ரீஸ்ல, சில நாடுகள்ல அது பேன் பண்ணிக்கிறாங்க ஐவி ஃபார்ம்ல. இதை மெடிசினா ப்ரெஸ்கிரைப் பண்றதும் இல்லை சில கண்ட்ரீஸ்ல. ஏன்னா இதை காஸ்மெட்டிக் ரேஞ்சுக்குள்ள தான் வச்சுக்காங்க சில உலக நாட்டில், மிச்ச கண்ட்ரீஸ்ல. அப்ப நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம குளுட்டாத்தைனுக்குள்ள போகணும். வெள்ளையாக்கும். வெள்ளையாக்குறதை விட அதுக்கு முதல்ல என்ன சில விஷயங்கள் செய்யும். என்ன செய்யும்னு கேட்டால், நம்மளுக்கு சில நரம்பு தளர்ச்சியான அல்சீமஸ் டிசீஸ் அண்ட் பார்க்கின்சன் டிசீஸ் போன்ற நரம்பு தளர்ச்சியை இல்லாமக்கும். நம்ம ஹார்ட்டை கிளியர் பண்ணும், நம்மளோட லிவரை கிளியர் பண்ணும். அதே போல நம்முடைய ஸ்கின்ல வயதார குறைக்கும். அதுக்கு அடுத்ததுதான் வெள்ளையாரத்தை கொஞ்சம் தூண்டும். நாம வெள்ளையாரத்தை மட்டும் முன்னுக்கு எடுத்து பெருசா பேசி கொண்டிருக்கிறோம். இதை நீங்க விளங்கி நீங்க வெள்ளையாரத்துக்கும் எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும், என்ன வகையில் எடுக்கணும், என்னென்ன அளவுல எடுக்கணும், இதையெல்லாம் கண்டுபிடிச்சு இதுக்கு